guys, welcome back to my channel. ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் விளாகாக இருக்க போகுது. ஸோ பெங்களூர் டு கோயம்புத்தூர் இப்போ போகிறோம். ஆஃப்டர் 5-6 இயர்ஸ் நினைக்கிறேன், நான் போவே இல்லை. அண்ட் ஆஃப்டர் 5-6 இயர்ஸ் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். அண்ட் கோயம்புத்தூர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். எங்கள் ஊர், எங்கள் ஏரியா எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ட் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போக போகிறோம். அண்ட் குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டின்னர் முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சா? என்ன சாப்பிட்டு இருக்க டின்னருக்கு? அதுதானே, தொட்டுக்க எதுவும் இல்லையாவா? ஐட்டமும் போகுது. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமாய் நான் இன்று சௌக்கியமே, உன்னை பார்க்கையில் கவிதை கொட்டிடு, பாட்டை முட்டு. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் எழுது கவிதமே, கவிதமே, உன் வீடு சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே. பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணையில் எழுவது பருவா புகழே வேலை. நீதாண்டி எனக்குள்ள நான் தானே உன் புள்ள. நீதாண்டி எனக்குள்ள நான் தானே உன் புள்ள. குடிதான் உன் கண்ணத்துல விழுகுதடி, நீ சிறு கையில வலிதான் என் நெஞ்சுக்குள்ள கதகுதடி, நீ சிறு கையில முடிது பார்த்து அலட்சியமா உனக்கோ காத்தியடி. நீ தாண்டி எனக்குள்ள நான் தானே உன் புள்ள. எவடா கீழே எல்லா உயிரையும் கொண்டா வெப்பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன், அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பையன்.
தமிழ்நாடுக்கு ரீச் ஆயிட்டோம் ஆக்சுவலி. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்வெட்டிங் ஆயிட்டுருக்கேன் நானு. பெங்களூர் கிளைமேட்டு அண்ட் தமிழ்நாடு கிளைமேட் வந்துட்டு டோட்டலா டிராஸ்டிக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஓவரா ஸ்வெட் ஆயிட்டுருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு லைக் பெங்களூர்லேருந்து டைரெக்டாக மேட்டூர் ரோடு அந்த பிளேஸ்க்கு வந்து லைக் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரி அம்மன் கோயிலில் இருக்கோம். ஸோ இப்போது கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீடியோ கவரேஜ் இருக்காது மோஸ்ட்லி. லைக் இன்கேஸ் ஏதாவது அங்கே இங்கே எடுக்கிற மாதிரி இருந்தால் லைக் ஐ கேன் ஆட் தட் வீடியோ ஆர் ஸ்னாப் ஆஃப் தட். ரொம்ப வருஷம் லைக் நாட் ரொம்ப வருஷம், மேபி 9 or 10 years ஐ கெஸ் நான் வந்துட்டு பண்ணாரி அம்மன் கோயிலை விசிட் பண்ணியிருந்தது தான் லாஸ்ட். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பிளஸ்ட். ஐ ஃபீல் ஸோ பிளஸ். எங்கள் தாத்தா இறந்த பிறகு நான் போகல ஆக்சுவலி, அண்ட் ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். Seriously, I mean that. Travel, you people who are in depressed, no, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க, சோலோ ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓ வாட் எவர். பட் நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்கும் போது லைக் வென் யூ ட்ராவல் இல்லை, அது போயிடும், அந்த டிப்ரெஷனே போயிடும், கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க. பிகாஸ் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகே, யா, இஃப் யூ பீப்புள் ஆர் இன் டிப்ரெஷன், ஓகே, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் குவிக்காக வந்து லைக் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அந்த மாதிரி ஏதாவதுன்னா லைக் யூ கேன் கோ ஃபார் அ சோலோ ட்ரிப் ஆர் ட்ரிப் ஷார்ட் places, nearby places kind of things, அந்த மாதிரி போகலாம். Banari Amman temple and already we have reached the Karamadai and my atte's house. So the location is wonderful here. I'll show you. டெரஸ்ல இருக்கும் இந்த குட்டீஸோட இங்கே பார்த்துட்டி. ஸோ யா, ஃபைனலி ரீச்சட். அண்ட் எங்கள் அத்தை எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். அண்ட் இப்போ டெம்பிளுக்கு போகலாம். ஆல் செட் டு கோ. கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அவுட் கேட் ஆஃப் டெம்பிள். அண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டீஸ் கூட எல்லாம் ரெடி ஆயாச்சு, குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆயாச்சு. எனிதிங் டு டெல் ஆலன்? அது செடியாடா, அது மரம் தான், தென்னை மரம். அது அங்கே வந்து பீகாக் இருக்கு.
Fizik அக்கா வெயில். ஐயோ, மேக்கப்பு கூட போட முடியலங்க. ஒரு ஐலைனர் கூட போட முடியல. ஃபுல் ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ சீரியஸா டைம் வந்து இட்ஸ் மார்னிங் 11 o'clock. 11 o'clockே செம்ம வெயில். பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. அண்ட் எங்களுக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை. ஸோ ஹேவிங் அ பீஸ்ஃபுல் டே. டவுனில் வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. எஸ்.
வீட்டுக்கும் வந்துட்டோம். பேக்கிங்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி 2:00 AM. ஸோ யா, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Bye bye.